ஹலோ ஐ எம் சாரா. இந்த வீடியோவில் ஸ்லீவுக்கு டிசைன், அதாவது சும்மா ஃப்ளீட்ஸ் வச்சு வி ஷேஃபாக வச்சு லேஸ் வைக்கிறது தான் ஒர்க்கு. இந்த ஒர்க்கை நான் எப்படி பண்ணேன், இதை வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளவுஸோட அவுட்லுக் வந்து இதுதான். ஃப்ரண்ட்டில் லேஸ் வச்சுருக்கேன், பேக்லேயும் லேஸ் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வர காப்பர் சில்க்குக்கு வந்து கரெக்டான காப்பர் லேஸ் வந்து செட் ஆக மாட்டேது. ஒன்று ஆரஞ்சு கலரில் இருக்குது, இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெளுத்த கலராக இருக்குது. அது எனக்கு செட் ஆகாதனால கோல்டுலேயே வச்சுருக்கேன். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது நெக்கை அடித்து திருப்பி ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி டாட் பிடிச்சி 2 இன்ச் பீஸ் வந்து இடுப்பில் ஆட் பண்ணி மடித்து தைச்சிருக்கேன். ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி தான் நெக்கை அடித்து திருப்பி டாட் வச்சு பட்டி வச்சு ஹூக் வைக்கிறதுக்கும் அந்த லூப் வைக்கிறதுக்கான பட்டி எல்லாமே ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தான். போன வீடியோவில் ஸ்லீவ் எப்படி ஹெம்மிங் பண்ணாமல் ஸ்டிச்சிங் லைன் வந்து தெரியாமல் எப்படி தைக்கணும்னு சொல்லி காட்டியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு, அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர்லாக் பண்ண மாதிரி தையல் போட்டிருக்கேன். தெரியாமல் கட் பண்ணிட்டேங்க அந்த இடத்துல, மறந்து. எப்போவுமே நான் கிராஸ் பீஸ் தானே கொடுப்பேன். இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது இந்த ஹூக்கு லூப் வைக்கிற இடத்துல வந்து நெக்கு பக்கத்தையும் லைட்டாக மடித்து ஒரு அரேஞ்ச் உள்ளே வச்சு தைக்கணும். நான் வந்து அப்படி தைக்காமல் கட் பண்ணிட்டேன். சரி, இதுக்கப்புறம் பிரித்தா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஓவர்லாக் பண்ண மாதிரி ஒரு 2 வாட்டி தையல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வீடியோ வந்து போன வீடியோவிலே போட்டிருக்கேன். ஹெம்மிங் பண்ண வேண்டியதில்லை, வெளியே ஸ்டிச்சிங் லைனும் தெரியாது, அந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் மறக்காமல் பாருங்கள். உண்மையாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. நான் தான் ரொம்ப நாளாக சரி எக்ஸ்ட்ரா ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா வேலை பண்ண மாதிரி இருந்துச்சு. இனி இந்த மாதிரி தைக்க நானும் ஆரம்பிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட டிசைன் தான். கேன்வாஸ் பேப்பர் இருக்கவங்க கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட வந்து கேன்வாஸ் இருக்குது, இருந்தாலும் அது வேண்டான்ட்டு நான் லைனிங்கில் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. அந்த கிளாத் எடுத்து 2 கிளாத் எடுத்திருக்கேன். 2த்தையும் சேர்த்து வச்சு ஒரு சின்ன ஃபோல்டு மாதிரி மடிச்சுக்கிறேன். அது எந்த அளவுக்கு வருமோ. ஸ்லீவோட சென்டராக குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வச்சு அது வி ஷேப்பாக கொண்டு வந்து முடிக்கணும். அதுக்கு தான் இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணி நடு சென்டராக இருக்குல்ல, அந்த நாச் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து வச்சு பார்க்குறேன். கரெக்டாக எந்த ஹைட்டு வருதுன்னு, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து எடுத்து வச்சுருக்கேன்ல, அது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்குறேன். ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். பெரிய ஸ்லீவாக இருந்தால் வேணால் இவ்வளோ வேணும் நம்ம கரெக்டாக அளந்துக்கலாம். இது சின்ன ஸ்லீவாக இருங்காட்டிக்கு நான் துணியவே மேலே வச்சு அளந்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹைட்டு தேவைப்படுது, அதனால் அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்லீவ் அப்படியே தூக்கி அந்த லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு சென்ட்ரு கரெக்டாக மார்க் பண்ணி, ஸ்லீவோட சென்டரும் மார்க்கிங்கோட சென்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அவுட்லைனில் ஃபுல்லாக வரையணும். ஸ்லீவோட அவுட்லைனில் மேக்ஸிமம் ஒரு 4 இன்ச்சுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தையல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 3-3.5 வந்துடும். அந்தளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அது ஒரு பாதி. இப்போ கீழே இந்த மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேர்வில் முடியுது, அங்கேருந்து சென்ட்ரா கீழ் பக்கமாக ஒரு கோடு போடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸ்லீவ் வந்து மெயின் ஃபேப்ரிக் நான் கட் பண்ணவே மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது, துணி வேஸ்ட் பண்ணுறதா நான் நினைப்பேன். மேலே வந்து நம்ம எந்த அளவுக்கு டிசைன் வச்சு கவர் பண்ணுறோமோ அது வந்து நம்மளுக்கு நல்லது தான். ஒருவேளை டிசைன் பிடிக்கலன்னு சொன்னால் கூட சரசரன்னு பிரிச்சுட்டு வேறு டிசைன் வச்சிடலாம். அதுக்காக தான் நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போது இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். சென்டரும் கரெக்டாக நாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வி மாதிரி இருக்குல்ல, கீழே எல்லா ஃப்ளீட்ஸையும் கொண்டு வந்து கீழே அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது மெயின் ஃபேப்ரிக் மேலே வைக்கிறேன் பாருங்கள், இப்படி இருக்கும். டிசைன் மொத்தமாக அந்த அளவுக்கு தான் இருக்கும்.
இது வந்து ஒரு பேஸ் தான், இந்த லைனிங் வந்து ஒரு பேஸ் தான். இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்லீவ் மெயின் ஃபேப்ரிக் எடுத்து டிசைன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து ஒன்று பண்ணிட்டேன். இது எந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கிளாத் வந்து பெலட்டன் சில்க்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது சரியாக அந்த ஃபேப்ரிக்கோட பேர் தெரியல. ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. ஒரு காட்டன்லேயோ ஒரு சிஃபான்லேயோ ஒரு ஜார்ஜெட்லேயோ தைச்சா கூட நீட்டாக தைச்சிடலாம் போல இருக்குது, நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு. எனக்கு இந்த ஃபேப்ரிக்கில் தைக்கவே முடியலை. அது ஒரு ஸ்டிஃபாகவே நிற்கலை. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் இந்த டிசைன் வந்து தைச்சேன். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளீட்ஸுக்கும் ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது ஃப்ளீட்ஸ் மாதிரியே எனக்கு தெரியலை. சரி, நம்ம இருந்தாலும் நான் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அதனால் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். சேம் ஃபேப்ரிக் தான், இதில் வேறு ஒன்றுமே இல்லை, ஆப்போசிட் கலர் கூட இல்லை, சேம் ஃபேப்ரிக் தான். சாரியோட கலரும் ப்ளவுஸ் கலரும் எல்லாம் சேம் தான். இதில் வந்து நம்ம டிசைன் கொடுத்தாலும் அந்தளவுக்கு எடுத்து காட்டாது. நான் சொல்லிவிட்டேன் அவங்கக்கிட்ட, கஸ்டமர்கிட்ட. இருந்தாலும் சரி எனக்கு வச்சு கொடு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வைக்கிறேன். மொத்தமாக எக்ஸ்ட்ரா இருந்தது மொத்தம் ஃபோல்டு பண்ணால் 11 இன்ச்சு. அதாவது நான் எப்படி எடுப்பேன்னா, முந்தான இடுப்புலேருந்து கீழே கால் வரைக்கும் இருக்க ஒரு இதில் எடுத்துப்பேன். எவ்வளோ ஒரு 5 இன்ச்சோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன். அதை 2ஆக போட்டு தான் என்ன இது பண்ணுறதுனால அதில் தான். இப்போது நான் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு தையல் போட்டு வர ஒரு 3 இன்ச் பக்கமாக தையல் போட்டு வரேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். ஒரு பக்கம் எடுக்கும்போது கரெக்டாக இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் தான் இது. 4 தான். இந்த பக்கம் 4, அப்படியே ஆப்போசிட் திருப்பி அந்த பக்கம் 4. இப்போ 4வது ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன்னா, இதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் திருப்பி அந்த ஃப்ளீட்ஸுக்கு ஆப்போசிட்டாக பார்த்த மாதிரி இனி வைக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாம் வைக்கணும். இந்த ஒரு ஃப்ளீட்ஸ் தாங்க நான் உண்மையாக எடுத்தேன் பொறுமையாக. அதுக்கப்புறம் இந்த துணிக்கும் நான் தைக்கிறதுக்கும் ஒரு மாதிரி பொலன்னு போன மாதிரி இருக்குது. ஒரு கரெக்டாக இருந்த மாதிரியே இல்லை. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். உண்மையாக ஆப்போசிட் கலராக இருந்தால் நல்லா அழகாக இருந்திருக்கும். சரி ஓகே, கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டே ஒரு டிசைன் பண்ணல, அதனால் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அதனால் தையலோட அளவு வந்து ரொம்ப பெருசாக வர மாதிரி வச்சுருக்கேன். அயர்ன் பண்ணாலும் வேலைக்கு ஆகலை, அதே மாதிரி தான் வந்து நிற்கிது. இப்போ சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போசிட்டாக வச்ச ஃப்ளீட்ஸு, அதில் ஒரு ஃப்ளீட்ஸை மட்டும் எடுத்து அதுக்கு மேலே ஓரத்தில் தையல் போடலை, நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தையல் போடுறேன். ஃபுல்லாக கீழே வரைக்குமே, அது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கீழே தையல் போடுறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட்ஸுக்கும் இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளீட்ஸுக்குமே மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, மேலே ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கீழே வர அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் மேலே 2வது ஃப்ளீட்ஸ் வச்சு தைக்கணும். 3வது 4வது சொல்லி அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் மேலேயே எல்லாத்தையும் வச்சு தைக்கணும். இப்படி தைக்கணும், நான் பிடிச்சிருக்க மாதிரி. இப்போது 2வது ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளீட்ஸ் மேலே வச்சு அப்படியே கொண்டு வந்து தையல் போடணும். அடுத்தது 3வது. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ போடுவேன். க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து நெக்கு வந்து தைச்சி முடிச்சிட்டேன், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 வருஷமே ஆயிடுச்சு அந்த ப்ளவுஸு. நெக்கு வந்து இப்போ மேலே இருக்க மாதிரி இருக்குது. நம்ம டெய்லர் தானே, நெக்கு கீழே இறக்கி தைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அதில் இதே டிசைன் தான் வச்சுருக்கேன். உண்மையாக இதே டிசைன் தான். 3/4 ஸ்லீவு, கொஞ்சம் லாங் ஸ்லீவு தான். அது அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக நிற்கிது. இப்போ வரைக்குமே தையல் கூட நான் போடலை, நான் தைச்ச ப்ளவுஸு தான்.
இப்போது சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் கட்டிட்டு போனேன் இந்த வாரம். அப்படியே அழகாக அப்படியே நிற்கிது. அடுத்த வீடியோ நான் முயற்சி பண்ணி அதை நான் போடுறேன். அப்போ நான் காட்டுறேன் அந்த ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். சிஃபான் சாரீ தான் இதுக்கும், காட்டன் கூட கிடையாது. காட்டன் சிந்தட்டிக் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. சிஃபான் சாரீ, ரொம்ப சாரியே லேஸாக இருக்குது. அந்த சாரிலேயே அந்த ப்ளவுஸுக்கே அந்தளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். எப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி, போன கிறிஸ்மஸ் இல்லை அதுக்கு முந்தின கிறிஸ்மஸ். போன வருஷம் தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இருக்க கிறிஸ்மஸ் அப்போ தைச்சது, 2022 நினைக்கிறேன். அது அப்படியே நிற்கிது. எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் இந்த ஃபேப்ரிக்கில் ஏன் தைக்க முடியல, ஏன் இந்த ஃபேப்ரிக் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்போது நான் ஒரு ஐடியாவில் தான் தைச்சிருக்கேன். இந்த தையல் போட்டு, இப்போ பெரிய தையல் வச்சு தானே போட்டிருக்கேன். தையல் போட்டுட்டு நல்லா அயன் பண்ணிவிட்டு பிரிச்சுருவோம் அப்படின்னு கூட யோசிச்சு தான் போட்டேன். ஆனால் அயன் பண்ணிவிட்டு பிரிக்கிறேன், அந்த லைட்டாக அப்படி புஷ்ஷுன்னு தூக்குன மாதிரி இருக்குது. அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டம், ஒரு மாதிரி நல்லா இருக்காதோ அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் அந்த தையல் அப்படியே விட்டுட்டேன். பிரித்த தையல் மறுபடியும் போட்டே வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ள எல்லா தையலும் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த கையோட சுற்றளவு இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே தையல் அந்த துணி பிரிஞ்சுக்கிட்டு வருது. நானும் தையல் போட்டிருக்கேன், 2 தையல்லாம் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி கசகசன்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் வெட்டுற இடம் அந்த மாதிரி இருக்குது. ஓவர்லாக் போட்டால் தான் அந்த ப்ளவுஸே போட முடியும், அந்தளவுக்கு இருக்குது இந்த கிளாத்து. இப்போ வந்து தைச்சிட்டேன். இப்போ கரெக்டாக கீழே சென்டர் அந்த வீ படுற மாதிரி வச்சு மேலே வந்து அவுட்லைனில் தைக்கணும். ராங் சைடு வந்து கீழே இருக்குது, கரெக்டாக வச்சு தைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் யாராவது இந்த கிளாத்து வச்சு தைச்சு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும்ல, அப்படி இருந்தால் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக கீழே அந்த வீ வந்து கரெக்டாக இருக்கணும். மேலேயும் சென்டர் நாச்சுக்கு நேராக அந்த 2 ஃப்ளீட்ஸு ஒன்று ஆப்போசிட்டாக சேருதில்ல, அந்த இடமும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் பின் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிங்க. ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, சிம்பிள் வேலை தான். ஆனால் இந்த ஃபேப்ரிக் தான் மிஸ்டேக் என்னை பொறுத்த வரைக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து தைச்சிருக்க லைன் தெரியுதுங்களா ரைட் சைடில், இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். வி ஷேப் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க கீழே. இதுக்கு மேலே வந்து லேஸ் வச்சு அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் தைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு லேஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்தளவுக்கே வாங்கிக்கோங்க. 1 இன்ச் வேண்டாம், 1/4 இன்ச்சு வேண்டாம், 1/2 இன்ச்சு லேஸ் வந்து வாங்கிக்கோங்க. லேஸ் வந்து யாருக்காவது கம்மி ரேட்டில் வேணும், ரோலாக வேணும்னாலும் கேளுங்க. ஏன்னா நான் வாங்குகிற கடையில் ரேட் வந்து கம்மி தான், ஒரு 150க்குள்ளேயே நல்ல நல்ல லேஸ் ஒர்க் வந்து இருக்குது. லேஸ் ரோல் இருக்குல்ல, ஒரு 18 மீட்ரு வரும், ஒரு சாரீ ஃபுல்லாக தைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு ரோலே ஒரு 150 அந்தளவுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கேளுங்க, நான் ஏதாவது ஒரு டிசைன் பார்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அது பிடிச்சதுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை செங்கல்பட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா என் நம்பரை கொடுத்துருக்கேன்ல யூடியூப்பில், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த கடையோட அட்ரஸ் தரேன், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. லைனிங்கும் ரேட்டு கம்மி தான், 28 ரூபா போடுறாங்க டெய்லருக்கு. எல்லாமே இருக்குது அந்த கடையில், நல்லா இருக்குது. இப்போ ஃபேப்ரிக் வந்து இப்போ நான் தான் வாங்க சொல்லியிருக்கேன். ஃபேப்ரிக் வந்து காட்டன் ஃபேப்ரிக் இப்போ வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்லாம் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்காரு அந்த அண்ணன். நான் வந்து அந்த கடையில் ரெகுலர் கஸ்டமர்.
உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். செங்கல்பட்டில் இருந்தீங்கன்னா நான் அட்ரஸ் தரேன். இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள், வேணுன்னா வாங்கித்தரேன். 150, 160, 200க்குள்ளே இருந்தால் ஓகே, நானே அனுப்பி விடுறேன். ஓகேவா? லேஸோட குவாலிட்டியை பொறுத்து. இப்போ வந்து ஸ்லீவோட சென்டரும் அந்த டிசைனோட சென்டரும் மேல் பக்கம் வச்சு தைச்சிட்டு வரேன். ஸ்லீவோட சென்டரை வந்து மார்க் பண்ணியிருக்கேன், ஒரு கோடு போட்டிருக்கேன். டிசைனோட கீழே அந்த வி ஷேப்பாக வருதில்ல, அந்த லைனும் ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு தைக்கணும். நல்லா டபுள் தையல் போட்டுக்கோங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். குண்டானா ஒரு மாதிரி நிறைய துணி இருக்குல்ல, அடியில் ப்ளீட்ஸ் வச்சதெல்லாம் அங்கே தானே முடியுது. அதனால் கொஞ்சம் குண்டாக இருந்த மாதிரி இருக்கும். மிஷினில் வந்து என் மிஷினில் ஓரளவுக்கு தான் ஏறுது. மெரிட்டில் கொஞ்சம் பெரிய மிஷின். இதுக்கு விட சின்ன மிஷினாக இருக்கவங்க கொஞ்சம் நல்லா அழுத்தி பார்த்து தேய்ங்க. இதிலே எனக்கு பாருங்கள் பேக் சைடு எப்படி நிற்கிதுன்னு. அந்த வீயில் மட்டும் தையல் வந்து கரெக்டாக படலை. இந்த லேஸ் வைக்கும்போது தான் தையலை சின்னதாக வச்சுட்டு தைப்பேன். இது வந்து 1/2 இன்ச் லேஸு. இந்த மாதிரி வச்சு தைக்கணும். லேஸோட குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் ரெகுலராக தைக்கிறேன்ல, அதனால் எனக்கே தெரியுது. ஒரு லேஸ்லாம் தைச்சிட்டு தப்பாக இருக்குன்னு பிரிச்சுட்டான்னா அப்படியே ஒரு நூலாக தனித்தனியாக வந்துடும். இந்த லேஸ் அப்படி இல்லை, நல்லா குவாலிட்டியாக தான் அவர் கடையில் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணவே நான் கேட்குறேன், இல்லை நான் கேட்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருந்தோம்ல அந்த டிசைனில், அந்த தையலில் தான் வச்சு தைச்சிட்டு வரணும். ஸ்லீவ் அந்த வி ஷேப் இருக்குல்ல, அதுக்கிட்ட வந்து நீ லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளீட்ஸ் எடுத்து அந்த லேஸ் மேலே வச்சு கீழே இந்த சைடு இருக்க கீழே இருக்க லேஸை திருப்பினீங்கன்னா வி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த வியும் கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேராக இருக்கணும். ஸ்லீவோட சென்ட்ரு கோடுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்கணும். ஏதாவது ஒரு டிசைன் வச்சிங்கன்னா அதில் லேஸோட அவுட்லுக் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் தைச்சி பழகிக்கணும். கீழே அதிகமாக துணி இருக்கங்காட்டிக்கு திருப்ப முடியல. நான் வந்து சிங்கிள் லேஸாக வச்சு முடிச்சிடலாம் தான் நினச்சேன். சரி வேண்டாம், ஏன்னா நம்ம இப்போ வச்சுருக்க டிசைனே ஒரு மாதிரி வெளியே காட்டுமோ காட்டாதோ, இன்னொரு லேயரும் வச்சிடலாம் லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் லேயராக வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு மட்டும் டபுள் லேயர் லேஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு நான் சார்ஜ் பண்ணுறது வந்து 350. 200 வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் ஃபுல்லாக. 50 ரூபா வந்து லைனிங்க்கு. எனக்கு 28 ரூபா கொடுக்குறாங்க, நான் வந்து 50 ரூபாயை வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் லேஸ் இருக்குல்ல, இந்த லேஸ்க்கு 50 ரூபா வாங்கிக்குவேன். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு 50 ரூபா சார்ஜு. அதுக்கப்புறம் நாட்டு, இந்த நாட்டு மட்டும் நான் ஆட் பண்ண மாட்டேன், அது ஒரு 10 ரூபா தான் வரும். அதை நான் அந்தளவுக்கு ஆட் பண்ண மாட்டேன். அந்த டிசைன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு 50 ரூபா. ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன் வச்சா 50 ரூபா, மொத்தமாக 350 ரூபா. உங்களுக்கும் ரேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி நம்ம தைச்சி கொடுத்து எப்படி பைசா வாங்குறது, என்ன ரேட் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் எப்படின்னு அதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு பொருள் நம்ம வாங்கினோம் அதுன்னா நம்மளுக்கு ஒரு 10 ரூபாவாவது நமக்கு லாபம் இருக்கணும். நான் நிறையெல்லாம் லாபம் சொல்லலை. இப்போ இந்த டிசைன் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த டிசைன் வைக்க எனக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆயிருந்திருக்கும். அதுக்கு உண்டான சார்ஜ் அவ்வளோதான்.
இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக வச்சு தைச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு டைம் வச்சு கீழே ஒரு இன்ச் இல்லது 1/2 இன்ச்சு கீழே வந்து இதே மாதிரி வி மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஓவராலாக ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடெல்லாம் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். இதுதான் வந்து ஃபினிஷிங் அவுட்லுக் வந்து இதுதான். இன்னும் கஸ்டமர் வந்து வாங்கலை, என்கிட்ட தான் இருக்குது. நேற்று தான் முடித்தேன் தைச்சு. சரி இன்றைக்கி வீடியோ போட்டுருவோன்னு சொல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாத்தில் தைச்சி ஏதாவது அனுபவம் இருக்கா? நம்ம தைச்சு ஒரு மாதிரி தைக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அனுபவம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக